ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி 2 ரெசிபீஸ் பார்க்கலாங்க. ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான். நல்ல ஒரு காம்போ ரெசிபீஸ். ஒரு சுவையான பருப்பு குழம்பு கூடவே நல்ல ஒரு காரசாரமான பொரியல். இந்த பருப்பு குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளுங்க. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது கிராமத்து சைடு பருப்பு சாறுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள் ரெசிபி. பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது சமைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பருப்புச்சாறு செய்யும்போது நல்ல கூட ஒரு காரசாரமான பொரியல் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரையும் இந்த ரெசிபியோட நான் கம்பைன் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவும் நீங்கள் சேர்த்தே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபிஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இங்கே ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்குங்க. இந்த பருப்பை நல்ல ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடணும். இங்கே ஆல்ரெடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் 150 கிராம் பருப்பை ஒரு 15 to 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், பருப்பு ஊறி ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். இங்கே குக்கரில் இந்த பருப்பை கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இது ஆல்ரெடி கழுவி நல்ல ஒரு 3 டம்ளர் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருந்த பருப்பு அது அப்படியே கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் ரஃபாக பெரிய பீஸஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி சேர்த்தாச்சு. அடுத்ததாக 4 பல் பூண்டு, கூடவே ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம், அடுத்ததாக 4 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக சேர்த்துருவோம். கூடவே 3 வரமிளகாய். இங்கே பச்சை மிளகாய் கூடவே வரமிளகாய் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்துக்காங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது இந்த பருப்பு கடைசலுக்கு நம்ம மிளகாய் பொடியோ சாம்பார் பொடியோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு நம்ம முழுக்க மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்குறோம். ஸோ இங்கே 4 பச்சை மிளகாவும் 3 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுடலாம். கூடவே ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் போட்டுருவோம். நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி உருட்டி எடுத்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கேன். ஏற்கனவே 2 தக்காளி சேர்த்துருக்குறோம். கூடவே இந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்துக்கிறேன். கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்தி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு வெந்து வரும்போது கெட்டிப்பட்டுரும். ஸோ கொஞ்சம் தண்ணியும் விட்டாச்சு. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாம். குக்கரோட மூடியை போட்டு விட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஒரு 4 to 5 விசிலுக்கு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க. பர்ஃபெக்டாக அந்த பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்துடும். அந்த நம்ம போட்டிருக்கிற பொருட்களும் நல்லா வெந்துடும். இங்கே எல்லா பொருட்களுமே நம்ம பச்சையாக சேர்த்து வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு சேர்க்குறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரில் 4 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அந்த பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பருப்பு மெத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். உட்டன் மத்தும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஸ்டீல் மேஷர் வச்சும் நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். இல்லை எலக்ட்ரிக் பிளண்டரும் யூஸ் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி இந்த ஸ்டீல் மேஷர் வச்சு தான் கடைஞ்சி விட்டுக்கிறேன். அதாவது ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம், இந்த மாதிரி ஓரளவுக்கு கடைஞ்சி விடுங்க. அந்த அங்கங்கே அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் தெரிகிற மாதிரி, அப்போ தான் சாப்பிட்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சாச்சுங்க. இதை அகைன் நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறோம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொதிக்க வந்து பருப்பு வந்து கெட்டிப்படும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. ஆக்சுவலி இந்த பருப்பு குழம்பு கிராமத்து சைடு பருப்பு சாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் இது நல்ல டேஸ்ட்டு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு கொதிக்கு நல்லா கொதித்து வரட்டும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுருவோம். இப்போ அதே டைம்லேயே நம்ம நல்லா ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு பர்டிகுலர்லி நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாம். நெய்யில் தாளிக்க விருப்பப்படுறவங்க நெய்லையும் தாளிக்கலாம்.
எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். அடுத்ததாக இதில் ஒரு 2 பல் பூண்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பொரிய விடுவோம். கூடவே 2 வெங்காயத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 3 வரமிளகாய் தாளிப்புக்கு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த பூண்டெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். அது இந்த சீரகம், அந்த பூண்டோட வாசனை எல்லாம் தான் இந்த பருப்பு குழம்புக்கு நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும். இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கிற குழம்புல இப்போ இந்த தாளிப்பை சேர்த்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. மணக்க மணக்க அருமையான கிராமத்து ஸ்டைல் பருப்பு குழம்பு, பருப்புச்சாறு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. எல்லா பொருளும் நம்ம பச்சையாக சேர்த்து வேக வைக்கிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சி விட்டு ஒரு தாளிப்பு சேர்த்து கலந்துக்கிறோம். அவ்வளோதாங்க. டக்குன்னு வேலையாயிடும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான பருப்பு குழம்பு சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான உணவாக இருக்கும். இந்த பருப்பு குழம்பு சிம்பிளாக செய்கிற அன்றைக்கி கொஞ்சம் காரசாரமான வறுவல் பொரியலெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. முட்டை வறுவல், மீன் வறுவல், இல்லை ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இதுவும் டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். இது தனித்தனி பூவாக இப்படி பிரித்து எடுத்துப்போம். இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த காலிஃப்ளவரை நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். இங்கே ஒரு 1 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பும் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இதில் தனித்தனி பூவாக பிரித்து வச்சுருக்கிறேன். இந்த காலிஃப்ளவரை சேர்த்துருவோங்க. ஏன்னா காலிஃப்ளவர் நம்மளுக்கு வளர வைக்கும்போது நிறைய மருந்து தெளித்து வளர வைப்பாங்க. ஸோ அதனால் இந்த உப்பு மஞ்சள் போட்ட சுடுதண்ணியில் காலிஃப்ளவரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வடித்து எடுத்துகிட்டு சமைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நல்ல காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டாச்சு. 1 நிமிஷம் இப்படி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரை தனியாக நம்ம வடித்து எடுத்து வச்சுருவோம். சுடுதண்ணியில் போட்டு காலிஃப்ளவரை வடித்து எடுத்து வச்சாச்சுங்க. சமைக்கிறதுக்கு காலிஃப்ளவர் ரெடி. இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் நல்லா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்படி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். அடுத்தது இதில் தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்து வரக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டு விட்டுறலாம். இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவாங்க. ஒரு 1-2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆயிரும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு விட்டுறலாம். இங்கே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. இதெல்லாம் நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துருவோம். காலிஃப்ளவர் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரட்டும். அதாவது ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகுத்தூளை சேர்த்துருவோம். நல்லா இங்கே ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு இந்த மிளகுத்தூளோட வாசனை தான் ஹைலைட்டு.
நல்ல ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மேலால் போட்டு விட்டு கலந்து விட்டு எடுத்து பரிமாறினா அவ்வளோதாங்க. அருமையான சுவையான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சிம்பிளான சைட் டிஷ்ஷு. சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. ஒரு வெரைட்டி ரைஸஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை சிம்பிளாக இப்படி பருப்பு குழம்புலாம் வைக்கும்போது கொஞ்சம் காரசாரமாக இப்படி பொரியல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஈஸியான சைட் டிஷ்ஷு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த 2 சிம்பிள் ஈஸி ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஈஸியான ரெசிபியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.